ஹலோ மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மகளிர் உரிமை தொகையை மாதம் மாதம் ரூ. 1000 வாங்கிட்டு இருக்கீங்களா? இல்லை இது வரைக்கும் அப்ளை பண்ணியும் உங்களுக்கு பணம் வரலன்னா கவலைப்படாதீங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒரு சூப்பரான ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு. இனிமேல் மாதம் மாதம் ரூ. 2500 கிடைக்க போகுது. அதுவும் நீங்கள் எந்த ஒரு புது அப்ளிகேஷன் கொடுக்காமலே ஆட்டோமேட்டிக்காக வரப்போகுது. இதை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடந்த திமுக ஆட்சியில் கொண்டு வந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை இப்போ வந்திருக்க தாவேகா ஆட்சியும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மாதம் மாதம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் தாவேகா தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாதம் மாதம் 2500 கொடுப்போம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. அதனால் இது வரைக்கும் பணம் வாங்காதவர்களும் புதுசாக வாங்க நினைக்கிற குடும்ப தலைவிகளும் திரும்ப போய் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா மனு கொடுத்துட்டு வராங்க. இது விஷயமா இந்த அறநிலைத்துறை அமைச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காரு. அது என்னென்னா, மகளிர் உரிமை தொகைக்காக இனிமேல் யாரும் தனியாக மனு கொடுத்து வரிசையில் நிற்க வேணாம், உங்கள் நேரத்தை வீணாக்காதீங்க. நாங்கள் தேர்தல் வாக்குறுதி சொன்ன மாதிரி முதலமைச்சர் விஜய் அவர்கள் கண்டிப்பாக மாதம் 2000 திட்டத்தை சீக்கிரமாக தொடங்கி வைப்பார். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் பணம் வாங்குறவங்க, இது வரைக்கும் பணம் வாங்காதவங்கன்ட்டு எல்லார் பேரும் அடங்கிய ஒரு லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆயிரும். யாரும் விடுபட மாட்டீங்க. விரைவில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதற்கான அறிவிப்பு வெளியிடுவாராம். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க அக்கௌண்ட்டில் பணம் பார்த்தீங்கன்னா ஏறிடும்ன்ட்டு ரொம்ப உறுதியாக சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் மகளிர் உரிமை தொகைக்காக மனு கொடுக்க அலைய வேணாம். பட்ஜெட் அறிவிப்பு வந்ததும் 2500 பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இது விஷயமா உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பீஸ்.